ஆகவே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டிவியில நேற்று கூட ஒரு செய்தி கூறினார்கள், முதலமைச்சர் யாருக்கு ஒரு கருத்து கிடைப்பான், அவன் ஒரு முட்டாள். டயலாக் முட்டாள் மாணவன் சொல்லக்கூடியவன் எனக்கு தெரியும், அவன் ஒரு முட்டாள், விலை போன விளைவாதவன். அவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லி கருத்தை திணிக்கிறான். முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்றை யாருன்னா கேட்ட, நீ எவர்கிட்ட கேட்ட? ஸ்டாலின் முதலமைச்சர் ஃபர்ஸ்ட், விஜய் இரண்டாவது, எடப்பாடி மூணாவது. மக்களை திசைதிருப்பதற்கு நீ ஓடி நாடகம் எல்லாம் எடுபடாது. எங்கேயோ அதிகாரத்தில் பணம் வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு என்று சொல்வது எங்களுக்கு தெரியுமா? தொகுதி மக்களிடத்தில் பழகக்கூடிய எங்களுக்கு தெரியாதா? மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பஸ்ல போனா மக்கள் என்ன பேசுகிறார்கள், கோயிலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், சர்ச்சுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள்? அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள், முதலிலே இருக்கிறார்களாம். யார் செல்வாக்கு மிக்க தலைவரை சொன்னால் அதில் விஜய் இருக்கிறாராம். எங்கப்பா இருக்காரு? எடப்பாடியாரை இப்படி எல்லாம் ஓட கட்டி பேச நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து நாசமா போவீர்கள். உங்களுடைய கருத்து கணிப்பு நாசமா போவீர்கள். அத்தனையும் தொடுபுடியாக்கி பொடிபுடியாக்கி எடப்பாடியார் வீர மகனாக வீர தலைமையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றிருந்த காலத்தை நீங்களும் காலத்தில் பார்க்கிறீர்கள்.